வணக்கம் எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம். இன்று இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்தொடரவும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 26 ஏப்ரல் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானம் பொறுத்தவரையிலும் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய கீழடுக்கு வலிமை குறைந்த ஒரு சுழற்சி குமரி கடல் பகுதிகளில் தொடர்ந்து நீடிக்கிறது. மேலும் காற்றின் குவிதல் காரணமாக இன்றும் தென் தமிழகத்தின் பரவலான மழையும் கேரளா, கர்நாடகா மற்றும் மத்திய இந்திய பகுதிகள், குறிப்பாக தெலுங்கானா மற்றும் வடக்கு ஆந்திர பகுதிகளில் மழை இருக்க வாய்ப்பு. வடக்கு ஆந்திர பகுதிகள் அங்கே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காற்றினுடைய குவிதல் மற்றும் மேலடுக்கில் இருக்கக்கூடிய காற்றின் உராய்வு, இந்த இரண்டு காரணமாக மத்திய இந்திய பகுதிகளில் மழையின் தாக்கம் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையும் மகாராஷ்டிராவின் உட்புற பகுதிகள், மத்திய இந்தியா மற்றும் வட இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகள், ராயலசீமா, கர்நாடகாவின் உட்புற பகுதிகள், தமிழகத்தின் ஏனைய பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 1 முதல் 2 டிகிரி வரையிலும் கூடுதலாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழகம் பெரும்பாலான பகுதிகள், சென்னை உட்பட மத்திய தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் கொங்கு பகுதிகள், தென் தமிழகத்தில் மதுரை, விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள்னா பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட சற்று கூடுதலான வெப்பநிலை இன்றைக்கி பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையும் நேற்றை போலவே இன்றும் பல பகுதிகளில் தொடர வாய்ப்பு இருக்கிறது. நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடியின் மேற்கு பகுதிகள் மற்றும் தென்காசியொட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகள் மற்றும் விருதுநகரின் ஏனைய பகுதிகள், தேனி, கம்பம், போடிநாயக்கனூர் ஆகிய பகுதிகள், மதுரை, திண்டுக்கல், கரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக மேகமூட்டத்துடன் பிற்பகலுக்கு பிறகாக மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பதிவாகும். நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டம், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சென்னை, திருவள்ளூர் இந்த பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிர்ஷ்டம் இருப்பின் லேசான மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர மற்றபடி பகல் நேர வெப்பநிலை அதிகமாகவே இருக்கும். இது மற்றபடி உட்புற பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்பு. கேரளாவில், தென் கேரளா, மத்திய கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் பொறுத்தவரையிலையும் சிக்மகளூரு, கொடகு, வட கேரளாவின் காசர்கோடு மாவட்டம், கண்ணூர் மற்றும் சிக்மகளூரு, உடுப்பி, ஷிமோகா, தட்சிண கன்னடா, மங்களூரு, உடுப்பி ஆகிய பகுதிகளில் இன்று நல்ல மழை, அதாவது இடியுடன் கூடிய கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி தார்வாத், ஹூப்ளி, கடாக், பாகல்கோட் இந்த பகுதிகள், பெல்காம் இந்த பகுதிகளில் இன்றும் இடியுடன் கூடிய மழை பதிவாகும். தெலுங்கானாவில் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் வட ஆந்திர பகுதிகளில் இன்று இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதுதான் இன்றைய மழைக்கு வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின ஒரு அப்டேட். மீண்டும் அடுத்த காணொளியில் என்ன மழையை நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத அப்டேட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.